ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமாரி டிசைனர். இன்றைக்கி என்ன நியூ ஸ்டிச்சுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ளாட் லோடு ஸ்டிச்சில் எப்படி ஒரு ஃப்ளவரை ஆரி ஒர்க் போகிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெகுலரான வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டிப் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளவரோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லோட் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். இப்போ பாருங்கள், நான் எப்படி போகிறேன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். இதிலே எம்போஸ்ட் எப்படி போகிறது, நெக்ஸ்ட்டு பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சே எப்படி போகிறதுன்னு தெரியலன்னா அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி நான் ஃபுல்லாக போகிறேன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஒரே ஒரு பெட்டல் எப்படி போகிறதுன்னு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா கீழே சைஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் மேலே பாருங்கள் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி ட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுன்ட்டு தான் இதோட விஷயமே. இப்போ பாருங்கள், நான் அந்த ரவுண்டுக்கு உள்ளே நான் ஒரு செயின் கொடுத்துட்டு வெளியே ஒரு செயின் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் மேலே செயின் ஸ்டிச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ நான் இந்த செயின் எடுத்துகிட்டு போகும்போது கேப் இல்லாத அளவுக்கு நான் கொடுக்கணும். இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கொடுத்தா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கேப் தெரியும். ஸோ கேப் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு செயின் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் கொடுக்குறேன். லாக் கொடுத்து நான் அப்படியே கீழே கொண்டு வரேன். மறுபடியும் அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், வெளியே ஒரு லாக் கொடுக்குறேன். ஸோ இதே மெத்தடு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அது எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிக்கிறோன்றது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், அவுட்லைனில் ஒரு குட்டி லாக் கொடுக்குறேன். லாக் கொடுத்துட்டு நான் வரேன். மறுபடியும் நான் கீழே கொடுக்குறேன், உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே லாக் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாதி ஃபில் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஸ்டிச் எல்லாமே ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல எல்லா ஸ்டிச்சும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் இது வரைக்கும் எப்படி கொடுத்துருக்கேன், மேலே உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியே ஒரு லாக் கொடுத்தேன், அதே மாதிரி உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியே ஒரு லாக் கொடுத்தேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பேஸை நம்ம எப்படி உள்ளே கொண்டு வரோன்றதான் விஷயமே. இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸ்டிச் கொடுக்கல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் நான் மேலே போகிறேன். மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியே ஒரு லாக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பாதியிலேயே ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் கொடுக்குறேன். மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியே அவுட்லைனில் ஒரு லாக் கொடுக்குறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக கீழே கொண்டு அந்த சின்ன ஸ்பேஸில் எல்லா லாக்கும் கொடுக்கும்போது அது ஃபுல் ஸ்டிச்சஸும் ஒரே இடத்துல இருந்தால் அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பாதியில் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ்க்கு நமக்கு இல்லாது இது வரைக்கும் நம்மளால் இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டால் அங்கே ஸ்பேஸ் இருக்காதுன்னு நீங்கள் தெரியும் போது என்ன பண்ணணும்னா
பாதியிலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு இங்கே பாருங்கள், லாக் போட்டு மேலே ஸ்டிச் கொடுக்குறேன், மேலே ஒரு லாக் கொடுக்குறேன். மறுபடியும் நான் வந்து உள்ளே தான் கொடுக்குறேன், அந்த பெட்டல்ஸ்க்கு உள்ளே தான் நான் வந்து ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் கொடுத்துட்டு மேலே கொண்டு போகிறேன். மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் கொடுங்க. நீங்கள் மேலே கொண்டு போகும்போது அப்படி பாதியில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மேலே தான் நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நமக்கு கீழே தான் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ கீழே போகிற ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், மறுபடியும் மேலே போயிட்டு நார்மலாக நான் கொடுக்குற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துறேன். மறுபடியும் நான் அந்த பெட்டல்ஸ்குள்ளேயே தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் கொடுக்குறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயே நீங்கள் கொடுக்கணும். இதில் எந்த ஸ்பேஸும் தெரியாது. ஏன்னா நீங்கள் மறுபடியும் மேலே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் கீழே ஸ்டிச்சஸ் கொடுக்கறதால அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே மறைஞ்சிடும். நீங்கள் வந்து உள்ள ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்ற விஷயமே தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுகிட்டே வரணும். இதுதான் இதோட ட்ரிக்ஸே. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 1 or 2 டைம்ஸ் கிட்ட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு பெட்டல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். 2 or 3 டைம்ஸ் கிட்ட நீங்கள் பெட்டல்ஸ்குள்ளேயே ஸ்டிச் போட்டு நீங்கள் மேலே வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. கீழே நீங்கள் எப்படி குட்டியாக ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ சேம் மெத்தட் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லாக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒரே ஈவனாக வந்துட்டுருக்கு. எந்த இடத்துலையும் வந்து அதிகமான ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியல. மேலே எந்த அளவுக்கு ஈவனாக ஸ்டிச்சஸ் வருதோ கீழேயும் அந்த அளவுக்கு ஈவனாக வந்து ஸ்டிச்சஸ் வந்தால் மட்டும்தான் பார்க்க வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளாட் லோ ஸ்டிச்சிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ்குள்ளே ஸ்டிச் போடாமல் டைரெக்டாக மேலே ஸ்டிச் கொடுத்து கீழே ஸ்டிச் கொடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். அது எந்த ஷேப்பில் வருதுன்னு பாருங்கள். அது பார்க்க பர்ஃபெக்டாகவும் இருக்காது, ஒரு ஷேப்பும் கிடைக்காது. ஒரு மாதிரி சில்க் த்ரெட்டில் போட்டு ஒரே இடத்துல மொத்த த்ரெட்டும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக்ஸு. நீங்கள் பொறுமையாக வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 1 or 2 டைம்ஸ் கிட்ட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதையே நம்ம அடுத்து பேடட் லோடில் நம்ம எப்படி போகிறதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபினிஷிங்கும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபினிஷிங் பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்தும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளேயே மறுபடியும் அந்த பெட்டல்ஸ்குள்ளேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஃபினிஷிங் லாஸ்ட்டாக வரும்போது நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் உள்ள அந்த பெட்டல்ஸ்குள்ளே ஸ்டிச்சஸ் போட்டோன்றது தெரியுதான்னு பாருங்கள். நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து க்ரீன் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்திங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.